பசங்களா, பொங்கல் கிரீட்டிங் கார்டு பண்ணிட்டீங்களா? கிரீட்டிங் கார்டு பண்ணணும்னு சொன்னீங்க, பண்ணிட்டீங்களா பசங்களா? இல்ல ஜோசி அக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல. எந்த ஒரு ஐடியாவும் இல்ல ஜோசி அக்கா. பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. நானு இனியாவை கூப்பிடுறேன். இனியா நல்லா பண்ணி தருவா உங்களுக்கு, ஓகேவா? அங்க பாருங்க, இனியாவே வந்துட்டா. என்ன பசங்களா, என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்ன ரொம்ப யோசனையா இருக்கு? கிரீட்டிங் கார்டு பண்ணணுன்ற மாதிரி கேட்டேன். ஆமா ஆமா ஆண்டி, எங்க ஸ்கூல்ல கிரீட்டிங் கார்டு காம்படிஷன் வச்சிருக்காங்க. அதுதான் உங்க ஹெல்ப் வேணும் ஆண்டி. ஓகே ஓகே ஷுவர், சூப்பரா பண்ணிடலாம் வாங்க, அசத்திடலாம் வாங்க. சொல்றதெல்லாம் கொடுங்க, நல்லா சூப்பரா பண்ணி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. கிரீட்டிங் கார்டு பண்ண கலர் பேப்பர் வேணும், கத்திரிக்கோல் கம் எல்லாம் கொடுங்க. நான் பண்றேன், எப்படி பண்ணணும்னு சொல்றேன். நீங்க போய் ஸ்கூல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. ஆண்டி, எங்க வீட்ல கலர் கலரா கலர் பேப்பர் இருந்தது, நான் பண்டலா கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. சூப்பர் சூப்பர் பிரின்சி, சூப்பர் வெரி சூப்பர். நம்ம பிரைட்டா ஒரு கலர் எடுத்துக்கலாம் பசங்களா. இந்த டார்க் பிங்க் ரொம்ப நல்லா இருக்கும் கிரீட்டிங் கார்டுக்கு, இது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், கிரீட்டிங் கார்டு மாடலுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஃபோல்டு பண்ண பிறகு நம்ம வந்து சென்டரில் ஒரு சர்க்கிள் போடணும். சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டு சைடில் 2 பானை, இந்த பக்கம் 2 கரும்பு, அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த டிசைன்லாம் பண்ணிக்கலாம். இப்போ பானைக்கு நான் பேப்பரில் கட் பண்ணிட்டேன். இப்போ ஒயிட் பேப்பர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும், நான் ஒயிட் பேப்பருக்கு ரொம்பவே லைட் எல்லோ பேப்பர் ஒட்டிக்கிறேன். ஆனால் அந்த பொங்கி வர இடத்துக்கு நான் ஒயிட் தான் ஒட்டுவேன். அதை கட் பண்ணி எடுத்துருவேன் அந்த எல்லோவை, ஓகேங்களா? இந்த மாதிரி பெரிய பானை ஒன்று, சின்ன பானை ஒன்று, 2 செஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பானைக்குள்ளே நம்ம உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்கள். நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பசங்களாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வேணும்னா வேறு மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்டரில் சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி நம்ம பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கணும் பசங்களா. ஆண்டி, நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுறது பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் தான் வாங்குவோம் போல், எங்கள் டீம் தான் வாங்கும் போல். இப்போ இந்த மாதிரி 2 பானை ஒட்டிடணும். பானை சுற்றி நம்ம கரும்பு செய்யணும், ஓகேங்களா? ஸோ கரும்புக்கு நமக்கு பர்பிள் கலர் கலர் பேப்பர் வேணும், மேலே க்ரீன் கலர் கலர் பேப்பர் வேணும். இந்த மாதிரி 2 பர்பிள் கலர் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் சின்னதாக வேணும்னா இன்னும் சின்னதாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நான் இந்த அளவுக்கு வச்சா போதும்னா இவ்வளோ பெருசு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம பைப் மாதிரி ரோல் பண்ணிக்கணும், ஓகேவா? ஒரு பென்சில் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இன்னும் மெலிசா வேணும்னா எதனா மெலிசான ஸ்டிக் அந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பைப் மாதிரி வந்துடும். இப்போ கம் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக ஒட்டிடுங்க. ஈக்குவலாக ஒட்டிட்டிங்களா? இப்போ மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக ஒட்டின பிறகு நம்ம இதுக்கு மேலே தான் அந்த க்ரீன் கலர் வைக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பைப் செஞ்சுக்கலாம். 2 பைப் செஞ்சுட்டோமா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த மாதிரி அப்படியே கூட பைப் வைக்கலாம், பட் அது ரொம்ப பெருசாக இருக்கும்னால பைப்பை நம்ம வந்து ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி நான் க்ரீன் கலரில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இன்னொன்று வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இது 2த்தையும் அடியில் வச்சு பேஸ்ட் பண்ணணும், ஐ மீன் மேலக்க வச்சு பேஸ்ட் பண்ணணும். இது பேஸ்ட் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பொங்கல் பானையை ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ கரும்பு பர்ஃபெக்டாக இருக்கணும்ல, நம்ம இதுக்கு மேலே வந்து நான் ஆயில் பேஸ்ட்டை வச்சு, இல்லை நீங்கள் ஒயிட் மார்க்கர் இல்லை ஒயிட் கலர் கிரேயான்ஸ் எதனா வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்க கரும்பு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ கரும்பு பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்தது பானையும் நான் டெக்கரேட் பண்ணிட்டேன் பாருங்க, சிம்பிளாக ஸ்கெட்ச் பண்ணியே டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிரீட்டிங் கார்டில் வச்சு ஃபிட் பண்ண வேண்டியது தான். எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபிட். நானே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஓகேவா? நான் முடிக்க போகிறேன். முடிச்சிட்டேன் பசங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நான் முடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் 2த்தையும் ஓட்டிட்டு நான் சென்டரில் பஞ்சு வச்சு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கட்டும்னு சைடில் லேஸ் வச்சுருக்கேன். உள்ளே வந்து ஹாப்பி பொங்கல் 8. நம்ம சைடில் நீங்கள் எதனா பார்டர் போடுறது இருந்தால் அது உங்களோட விஷ் பசங்களா, நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இல்லை, ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க பசங்களா. இதுவே நம்ம ரொம்ப குறைஞ்ச காஸ்ட்டில் சூப்பராக பண்ணியிருக்கோம். இதுவே பட்ஜெட் ஃப்ரீ கிரீட்டிங் கார்டு தான். இதை விட பெஸ்ட்டாக பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, ஓகே பசங்களா? சூப்பராக இருக்குங்களா? நீங்கள் சைடில் பார்டர் எதனா போட்டுக்கோங்க. ஹாப்பி பொங்கலுக்கு சைடில் உங்கள் பேர் கீழே எழுதி சப்மிட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் பசங்களா. இந்தாங்க கிரீட்டிங் கார்டு.